துபாய் போயிட்டு வந்த களைப்பில் 2-3 நாள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் உசுறு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பொங்கல் வியாபாரத்துக்கு 2 நாள் முன்னாடியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த முழு வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் என்னோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னே இருந்துச்சு. பெருசாக ஒரு வேலை இருக்காது, டிவினா கூட பார்க்க மாட்டேன். சுற்றி சுற்றி எதுக்கு அலையிறோனே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பெங்களூரில் இருக்கும்போது நான் தலையில் உருசொட்டி எண்ணெயை வச்சு வாசப்படி தாண்ட மாட்டேன். ஆனால் ஊருக்கு வந்தால் மூஞ்சி வழி எண்ணெய் விடிஞ்சாலும் பரவாயில்ல, எங்கேனாலும் போகலாம், நல்லா மண்டை நிறைய எண்ணெயை தைச்சிட்டு ஏதாட்டி ஒரு பெட்டி கடையில் முட்டாயை வாங்கிட்டு ஏதோ ஒரு வீட்டு தின்ன பெஞ்சுன்னு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். போகிற வாரம் எல்லாரும் எம்மா குயின்டெக்ஸ் மாவு தான் நான் சோமா இருக்கியாங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் பக்கத்து ஊர் வந்திருந்தேன். இது பஸ் வர டைம் தான், அதிலே போயிடலான்னு ஏறியாச்சு. நான் ஸ்கூலெல்லாம் பஸ்ஸில் போய் தான் படித்தேன். ஒரு சைடு டவுன் பஸ் பாடல்கள் ஓடிட்டு இருக்கும், நான் ஒரு சைடு புக்கை திறந்து அவசரமாக படிச்சுட்டு இருப்பேன். அது ஒரு காலம் அப்படின்னு ஆஷிட்ட கதை சொல்லிட்டு அவனோட முதல் பஸ் பயணத்தை இனிதே நிறைவு செய்து வீட்டில் காலையிலே ஊற மீன் கூட்டாஞ்சோறு, தனி கூட்டாஞ்சோறு வருவாங்கன்னா தென் மாவட்ட கடற்கரை ஓரத்தில் இந்த கருவாடு போட்ட கூட்டாஞ்சோறு ரொம்ப ஃபேமஸ். அப்போ தான் சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு. அதுக்குள்ளே அப்பா அவங்க பங்குக்கு வடையோடு வந்தாங்க. சரி அவங்க மனசு நோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அன்றைய நாள் நிறைவு பெற்றது.